Hallelujah. 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 මනුෂ්‍යය බලන්නේ පිටස්තර වෙනුම. නමුත් දෙවියන් වහන්සේ බලන්නේ සිත. மனிதன் எப்பொழுதும் வெளி தோற்றத்தையே பார்க்கிறான், ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்தார். Hallelujah. Hallelujah. වචනය තුල අද ඔබව ගිනි තියන්න උන්වහන්සේ යනවා. வார்த்தை கூடாக இந்த நாளிலே உங்களை அக்கினியால் அனல் மூட்ட போகின்றார். Hallelujah. 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 මට මේ වචනේ පැමිණෙනකොට எனக்கு வேண்டும் அந்த வார்த்தை வரும் பொழுது. Hallelujah. මම පැය කීයක් නිදිය ගන්න නැද්ද? Hallelujah. මම පැය කීයක් නිදිය ගන්න කියලා හැද්ද? நான் எத்தனை மனத்தியாலம் நித்திரை செய்திருப்பேன் என்று நினைக்கிறேன். Hallelujah. Hallelujah. ඊ රාත්‍රියේ මගේ සහෝදර පාස්ටර් කියනවා ඔයා තමයි උදෑසන දේශනාව. நான் சொன்னேன் பாஸ்டர் நீங்க தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி. Hallelujah. Hallelujah. මම කිව්වා උදේම කිව්වනම් හොඳයි. Hallelujah. Hallelujah. නමුත් උන්වහන්සේ රෙඩි පිට ඉන්නවා. ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். මං තුල කිසි දෙයක් නැහැ. எனக்குள்ள எந்த ஒரு காரியமும் මං இல்லை. තුල කිසිම දෙයක් නැහැ. எனக்குள்ள எந்த ஒரு காரியமும் இல்லை. Hallelujah. Hallelujah. මං ආවා ස්වාමිනී මම මොනවද කියන්න ඕනේ? நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டும்? මං හිතනවා මම පැය දෙකක් නැත්නම් තුනක් තමයි නින්දට ගියේ. எனக்கு தெரிந்து நான் ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தான் நான் මම நித்திரை. නැගිටිනකොට මේ කාරණේ තුලම උන්වහන්සේ මාව නැගිට්ටුවා. நான் எழும்பும் பொழுதும் இந்த காரணத்தோடு கூட நான் எழுந்திருந்தேன். මං දැනගත්තා අමුතු ගින්නක් මන් තුල ඇවිලෙන්න පටන් ගත්තා. நான் தெரிந்து கொண்டேன் ஒரு வித்தியாசமான ஒரு அனல், ஒரு நெருப்பு எனக்குள்ளே இருந்து வருவதை. මං දන්නවා අනිවාර්යෙන් උන්වහන්සේ ඔබ ගිනි තියනවාමයි. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா இந்த வார்த்தை கூடாக உங்களுக்குள்ளே ஒரு அனல் மூட்டப்படும். මන්ද ඔබ ගිහිල්ලා ඉන්න තැන ගිනි ගන්න ඕනේ. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் நிச்சயமாய் ஒரு அனல் மூட்டக்கூடிய ஒரு ඔබ ඉන්න காரியம். පළාතේ ඒ ගින්න පැතිරෙන්න ඕනේ. ஏனென்றால் இந்த நெருப்பு நீங்கள் இருக்கிற பிரதேசங்களிலே நிச்சயமாய் அது எரிய வேண்டும். Hallelujah. Hallelujah. ඒක වෙන්න යනවා. அது நடக்க போகிறது. Hallelujah. Hallelujah. මනුෂ්‍යයන්ට එපා වෙච්ච දේ උන්වහන්සේට ඕනේ. மனிதனுக்கு தேவையில்லாத காரியம் தேவனுக்கு தேவையான. Hallelujah. Hallelujah. මනුෂ්‍යය එපා කරනවා, මනුෂ්‍යය කොන් කරනවා, නමුත් උන්වහන්සේ ළඟට එනවා. ஆனா மனிதன் வெறுக்கிறான், மனிதன் நொறுக்குகிறான், உடைக்கிறான், தள்ளுகின்றான், ஆனால் தேவன் அதை தேடி வருகிறார். ඊ රාත්‍රියේ මට එක සහෝදරියක් කිව්වා ඒ සහෝදරයා අපි බලන්න ගිය වෙලේ ඒ නිවෙස් රැස්වීමකදී ඔව් තනි වෙලා ඔක්කොන් වෙලා ඉන්නවා. நாங்கள் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போகும் பொழுது ஒரு நபரை சந்திக்க போனோம். ஒரு நபரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அவர் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனிமையில் இருந்தார். ඔකේනවා මගේ සහෝදරෙක්වත් මම බලන් ඉන්නේ නෑනේ. அவர் சொல்கிறார், என்னுடைய சகோதர சகோதரிகள் கூட என்னை பார்ப்பதற்கு வரமாட்டார்கள் என்று. උන්වහන්සේ කියනවා මිනිස්සු අතාරිනකොට මම අතින් අල්ලනවා. ஆனா அவர் சொல்லுகிறார், மனிதன் நம்மை வெறுக்கும் பொழுது, மனிதனை வெறுக்கும் பொழுது தேவன் மனிதனை தேடி வருகிறார். Hallelujah. මිනිස්සු අතින් අතාරිනකොට දේව හස්තය අත අරින්නේ නැහැ. மனிதன் நம்முடைய கரங்களை விடும் பொழுது தேவனுடைய கரம் நம்மை ஒரு நாளும் මිනිස්සෙක් අතාරලා යන්න පුළුවන්, මිනිස්සෙක් තනි කරලා යන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ සමගම නිරන්තරයෙන් සදා කාලෙටම ඔයත් එක්ක ඉන්න යනවා. ஆமென். மனிதன் நம்மை விட்டு ஒதுங்கி போகலாம், நம்மை தனிமைப்படுத்தலாம், ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு கூட அவர் இருக்கிறார். Hallelujah. 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 මිනිස්සු දාලයි. மனிதன் நம்மை விட்டு போகிறார். මිනිස්සු තනි කරයි. மனிதன் நம்மை මිනිස්සු தனிமைப்படுத்துகிறார். ලැජ්ජ කරයි. மனிதன் நம்மை வெட்கப்படுத்துகின்றார். මිනිස්සු ලැජ්ජ කරයි. மனிதன் நம்மை வெட்கப்படுத்துகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ලැජ්ජාව දරාගනි. ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்துவோ அந்த வெட்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். මිනිස්සු ලැජ්ජ කරද්දී மனிதன் வெட்கப்படுத்தும் பொழுது දෙවියන් වහන්සේ ලැජ්ජාව දරා ගන්නවා. அந்த வெட்கத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். පේනවද සැබෑ ප්‍රේමය? உங்களுக்கு தெரிகிறதா அந்த அன்பை குறித்து? මිනිස්සු වැරදි කියද්දී උන්වහන්සේ කියනවා වැරදි නෑ මගේ දරුවා හොඳයි. மனிதர்கள் குறை சொல்லும் பொழுது தேவன் சொல்கிறார் அது என்னுடைய பிள்ளை என்று சொல்கிறார். ඇයි මේම කියන්න හේතුවක් තියෙනවා. ஏன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்குது. හalleluya. දුර්වල දේ උන්වහන්සේට ඕනේ. அந்த பலவீனமான ஒரு பாத்திரம் தேவனுக்கு தேவையாயிருக்கிறது. தேவனுக்கு தேவையாய் இருக்கிறது மனிதனால் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். தேவனுக்கு தேவையாய் இருக்கிறது உலகத்தினால் பைத்தியம் என்று நினைக்கிற காரியம். தேவனுக்கு தேவை பைத்தியம் என்று நினைக்கப்படுகிற காரியம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. මේ සතියේදී මට මම වැඩ කරන ආයතනයේ කෙනෙක් මට එහෙම කතා කළා. இந்த இடத்துல நான் வேலை செய்கிற ஸ்தானத்திலே ஒரு நபர் என்னை அப்படி குறித்து சொன்னார். එයා දන්නේ මං කවුද කිය. அவருக்கு தெரியாது நான் யார் என்று.
එයා දන්නේ නැහැ කාටද අත තිබ්බේ කියලා. அவருக்கு தெரியாது யாருக்கு கை வைத்தார் என்று. මං උන්වහන්සේගෙන් ඇහුවා ස්වාමීනි මට මේව කිව්වා. நான் ஆண்டவரத்தில் கேட்ட ஆண்டவரே என்னை குறித்து இவர் இப்படி சொன்னாரே என்று. තාත්තේ මට මේව කිව්වනේ. தகப்பனே என்னை இவர் இப்படி சொன்னாரே என்று. මට මෝඩයා කිව්වනේ. என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னாரே. හලෙලූයා. ஹalleluya. උන්වහන්සේ මොනවද දන්නවද? hina වුණා. தேவன் சிரித்தார். මං ඇහුවා ස්වාමීනි ඔයත් මට hina වෙනවා. நான் கேட்டேன் நீங்களும் என்னை குறித்து சிரிக்கிறீர்களே. මම මගේ තාත්තත් එක්ක කතා කරන විදිය. அது என்னுடைய பிதாவோடு நான் கதைக்கிற விதம் அது. සමහර කලාට ඔබ බලන්න පුළුවන් ඇයි මෙයා දෙවියන් වහන්සේත් එක්ක මේම කතා කරනවා. නෑ මගේ තාත්තත් එක්ක මං කතා කරා. நீங்கள் நினைக்க கூடும் ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று. இல்ல அது எனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவு. මං තාත්තට කිව්වා තාත්තේ ඔයත් hina වෙනවද? நான் பிதாவை பார்த்து கேட்டேன் நீங்களும் சிரிக்கிறீர்களா என்று. උන්වහන්සේ කිව්වා මම කුරුසේදී ඉන්නකොට මිනිස්සු මන්දියා බල්ලා කිව්වා මේ වගේ මෝඩයෙක් කියලා. அவர் என்னை பார்த்து சொன்னார் நான் சிலுவையில் இருக்கும் பொழுது ஜனங்கள் என்னை பார்த்து சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு முட்டாளா என்று. මේ වගේ මෝඩ මිනිස්සෙක්. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் மனிதனா என்று. හලෙලූයා. ஹalleluya. ලෝකයට කුරුසේ මෝඩකමක් නමුත් අපිට බලය. உலகத்திற்கு சிலுவையின் மரணம் ஒரு பைத்தியக்காரத்தனமாய் இருக்கிறது. ஆனால் நமக்கோ தேவனுடைய பலனாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ලෝකයට මෝඩදේ අපිට ශක්තිය අපිට බලය. உலகத்திற்கு அது ஒரு பைத்தியமாய் இருக்கலாம். ஆனால் நமக்கு அதுதான் பலனாய் இருக்கிறது. ஹalleluya. 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 උන්වහන්සේ මෝඩදේ තෝරගන්නේ. அவர் அந்த பைத்தியம் என்று எண்ணப்படுகிற காரியத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். ஹalleluya. ஹalleluya. ප්‍රඥාවන්තයන්ව මේ ලෝකේ ප්‍රඥාව ඒක නැති කරන්න මෝඩදේ අරගන්නවා. உலகத்தின் ஞானத்தை தோற்கடிக்க அவர்கள் சொல்லும் பைத்தியமாகிய நம்மை தேர்ந்தெடுக்கிறார். ஹalleluya. ஹalleluya. පේනවද උන්වහන්සේගේ ක්‍රමය? தெரிகிறதா அவருடைய முறை உங்களுக்கு தெரிகிறது. ලෝකේ සිස්ටම් එකට අපි යන්නේ නැහැ. நாங்கள் உலக பிரமாணமாய் நாங்கள் எதையும் செய்வதில்லை. ஹalleluya. ஹalleluya. ලෝකේ ක්‍රමයක් ඇති. உலகத்துக்கு ஒரு முறை இருக்கலாம். අපි ඒ ක්‍රමයට යන්නේ නැහැ. நாங்கள் அந்த முறைப்படி போக முடியாது. මම හිතනවා මගේ සහෝදර පාස්ටර් ලෝකය ගැන කතා කරා ඔබට. நாங்கள் உலகத்தை குறித்து நான் ஒரு பிரசங்கத்தில் உலகத்தை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணினேன். මම ලෝකය කියන දේ ගැන පාදල දෙයි ඔබට දවසක. ஒரு நாளைக்கு அதை குறித்து நாங்கள் ஒரு பிரசங்கத்தை பண்ணும். உலகம் என்பது என்ன? ஹalleluya. ඔව් මගේ ඇස් දෙක හැරලා පෙන්නවා ලෝකය කියන්නේ මේකයි කියන එක. ஒரு பிரசங்கத்திலே நானும் இவரும் பேசும் பொழுது ஒரு காரியத்தை பேசினோம். உலகம் என்றால் என்ன என்று. ஹalleluya. ஹalleluya. ඒකේ තියෙනවා සිස්ටම් එකක්. ඒ සිස්ටම් එකට තමයි ඔක්කොම යන්නේ. அதுல உலகத்துக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ඔක්කොම එක පැත්තකට යනවා. எல்லோரும் அதை நோக்கி அப்படியே பயணித்து නමුත් දෙවියන් වහන්සේගේ ආත්මය සහ දෙවියන් වහන්සේ අපි තුල ඉන්නකොට ඔක්කොම ඒට යද්දී අපි මෙහෙට යනවා. ஆனால் தேவனுடைய ஆவி தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது உலகம் அந்த பக்கம் போகும் பொழுது நாங்கள் அதற்கு எதிர் திசையாக போய் கொண்டிருக்கிறோம். වතුර ගලාගෙන යන්නේ පහළට. නමුත් දේව රාජ්‍යය තුල වතුර ගලන්නේ උඩට. ஹalleluya. தண்ணீர் எப்பொழுதும் கீழ் நோக்கி பயணிக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் மேல் நோக்கி பயணிக்கின்றது. වෛද්‍යවරු බෑ කියලා අතාරලා දානකොට උන්වහන්සේ අතින් අල්ලගෙන වකුගඩු සුව කරන්නේ ඒකයි. ஹalleluya. வைத்தியர்கள் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நிராகரிக்கப்பட்ட முடியாது என்று சொன்ன அந்த கிட்னி பிரச்சனையை தேவன் சுகப்படுத்தினார். ලෝකේ සිස්ටම් එක உலகத்தின் முறை என்ன? අදාන දෙයියක අදාහ ගන්න. உங்களுக்கு நீங்கள் நம்புகிற தேவனை நீங்கள் வணங்குங்கள். අතහැරලා දානවා. அவர்கள் கைவிடுவார்கள். නමුත් උන්වහන්සේ වෙලේ අල්ල ගන්න. ஆனா தேவனோ எப்பொழுதும் கரம் பிடித்து ஹalleluya. ஹalleluya. ඒ ක්‍රමයට නෙමෙයි අපි යන්නේ. அந்த முறைப்படி நாங்கள் போக ඒ முடியாது. ක්‍රමය අපිට වැඩක් නැහැ. அது எங்களுக்கு தேவையில்லாதது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ඔබ උදෑසන 7:00 අපි දෙවියන් මේ පටන් ගන්නවා. இந்த கூட்டம் சரியாக 7:30 மணிக்கு சபையிலே நடைபெறுகிறது, ඔබ ஆரம்பிக்கின்றது. හෙට කලින් එන්න ඕනේ. நீங்கள் அதற்கு முன்பதாக வர வேண்டும். මම ආදරෙන් සහ ගෞරවයෙන් ඉල්ලනවා. நான் மிகவும் தாழ்மையுடன் அன்போடு நான் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். ඇයි කියන්නේ කිව්වොත් උදෑසන උන්වහන්සේ දෙයක් කතා කරා. இந்த காலை நேரத்திலே தேவன் ஒரு காரியத்தை பேசினார். අපි ડોක්ටර් කෙනෙක්ව ඒක මේව කරොත් channel කරොත් நாங்கள் ஒரு வைத்தியரை சேனல் பண்ண போகும் பொழுது 9ට දැම්මොත් කීයටද යන්නේ? 9 மணிக்கு சேனல் நாங்கள் டைம் போட்டால் எத்தனை மணிக்கு நாங்கள் போவோம்? 10ට යනවද? 10 மணிக்கு போவோமா? යන්නේ නැහනේ. போவதில்லை. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයටයි ඔබ එන්නේ. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். එහෙනම් ඊට කලින් නැගිටින්න. அதனால நீங்கள் முன்பதாகவே ஆயத்தமாகி இந்த இடத்துக்கு ඊට வாருங்கள். කලින් එන්න. நீங்கள் அதற்கு முன்பதாக வாருங்கள். දේවල් ජීවිතේ වෙන්න වෙනස් உங்கள் වෙන්න. வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். හalleluya. ஹalleluya. ෆෝන් එක අමතක වුණොත්
ඒ වාහනෙන් ඊට යනවා ෆෝන් එක ගේන්න ගෙදරට. உங்களுடைய உங்களுடைய மொபைல் மறந்து விட்டு வந்தீர்களா நீங்க மறுபடி போய் அதை எடுத்து வருவீர்கள். බයිබලේ දාලාවොත් பைபிளை விட்டுட்டு வந்தா අම්මගේ බයිබලෙන් බලමු. அம்மாவுடைய தாயினுடைய பைபிள்ல நாங்க பார்ப்போம் அப்படின்னு ෆෝන් එකට දෙන තැන බයිබලයට ඉස්සල්ලාම දෙන්න ඕනේ. நீங்க உங்களுடைய போனுக்கு கொடுக்கிற இடத்தை முதலாவது உங்களுடைய வேதத்துக்கு கொடுங்கள். හලෙලූයා. ஹalleluya. ෆෝන් එකට කලින් බයිබලයට තැන දෙන්න. முதலாவது உங்களுடைய வேதத்திற்கு உங்களுடைய முதலிடத்தை கொடுங்கள். දේව වචනයට තැන දෙන්න. உங்களுடைய தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது ෆෝන් இடத்தை එකට கொடுங்கள். බෑ ඔයාව ගෙනියන්න. போனுக்கு முடியாது, மொபைலுக்கு முடியாது உங்களை நடத்துவது. දෙමු දේව වචනේ ඔයාව ලස්සන කරනවා. ஆனால் வேதமோ உங்களை அழகுபடுத்துகிறது. හලෙලූයා. ஹalleluya. එහෙනම් ඒකට මුල් තැන දෙන්න. அதனால நீங்கள் அதற்கு முதலிடத்தை கொடுங்கள். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. අපි කියමු ශුද්ධ රෝම පොතේ සමාවන්න 1 කොරින්ති நாங்கள் எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் පළවෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදය. முதலாவது அதிகாரம் 25வது வசனம். හලෙලූයා. හලෙලූයා. 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 25வது வசனம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலவீனத்திலும் அதிக பலவீனமாயிருக்கிறது. ஹalleluya. அதிக பலமாயிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். කියමු දක්කේ. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ඒක ඒගොල්ලෝ හිතන්නේමයි. හalleluya. உலகம் அப்படியாக பார்க்கிறது. හalleluya. ஹalleluya. ඒගොල්ලෝ හිතන්නේ ඒගොල්ලෝ මම කියලා. அவர்கள் உலகம் எப்பொழுதும் நான் 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 என்கிற ஸ்தானத்திலே இருக்கிறது. හalleluya. ஹalleluya. ඒකයි අන්තිම මොහොතේදී වැඩ අරගෙන බැරි වෙනකොට ඉමීට අතාරනවා. அதனால தான் இப்ப உலகம் எப்பொழுதும் அந்த பலன் இருக்கும் பொழுது அதற்கான பிரயோஜனத்தை எடுத்து அதற்கு பலன் அற்று போகிற நேரத்திலே அதை ஒதுக்கி வைக்கிறார்கள். නමුත් මේ ස්වාමින් වහන්සේ එහෙම කරන්නේ නැහැ. ஆனால் நம்முடைய தேவனோ அப்படி செய்வது இல்லை. හalleluya. ஹalleluya. 27 වෙනි පදෙත් කියවමුද? 27வது வசனத்தையும் வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ආමෙන්. ආමෙන්. හalleluya. නමුත් දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව ලැජ්ජාවට පමුණවන පිණිස ලෝකේ මෝඩදේ තෝරාගත්සේක. ஹalleluya. உலகத்தின் ஞானத்தை அவமாக்கும்படிக்கு தேவன் பைத்தியமாய் எண்ணப்பட்ட ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். පේනවද කෙනෙක් මට කියපු වචනේ උන්වහන්සේ මාව ගෙන ගිය දුර. හalleluya. உங்களுக்கு தெரிகிறதா ஒரு மனிதன் எனக்கு சொன்ன காரியத்துக்கு கூடாக தேவன் என்னை எங்க கொண்டு போனார் என்று. හalleluya. ஹalleluya. මට ඕනේ සමේත් මෝඩදේ. தேவன் சொன்னார் எனக்கு தேவை பைத்தியமான காரியம். හalleluya. ஹalleluya. මට ඒ වෙලේ ඇත්තම කියනවන කේන්ති ගියා. அந்த நேரத்திலே எனக்கு மிகவும் ஆத்திரம் வந்தது, கோபம் வந்தது. ඇයි මම උන්වහන්සේගේ මං කිව්වා තාත්තේ මම ගොඩාක් දේවල් කියන්නේ මට මෙතන සුදුසු නෑ. ඔයා දන්නවා මට මේ මනුස්සයත් එක්ක ඉන්න එක සුදුසු නෑ. මේ මනුස්සයෝ කතා කරන විදිය දැක්කද? ඇයි ඔයත් hina වෙන්නේ කියලා කියද්දි උන්වහන්සේ කියනවා මට ඕනේ සමේත් මෝඩදේ. මට ඕනේ මෝඩදේ. මොකද මෝඩදේ ඕනේ ප්‍රඥාව ලැජ්ජාවට පමුණවන්න. அந்த இடத்திலே அந்த நபர் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் மிகவும் கவலையோடு நான் கேட்டேன், நான் இந்த இடம் எனக்கு சரி வராது, நான் இந்த இடத்துல இருந்து என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் புலம்பினேன். ஆனால் அவர் சொன்னார் அந்த பைத்தியம் என்று சொல்லப்பட்ட நீதான் எனக்கு தேவை என்று. ලෝකේ මෝඩදේ තෝරාගත්තා. அந்த உலக
பைத்தியம் என்று சொல்லுகிற அந்த பைத்தியத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். හලලුයා. ஹalleluya. මෝඩදේ මොකටද තෝරගත්තේ? எதற்காக அந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டார்? උන්වහන්සේගේ බලය මා තුලින් දික්ස් වෙන්න. அவருடைய வல்லமையை எங்களுக்கு கூடாக வெளிப்படுத்துவது. එතකොට මං කියන්නේ යන්නේ මම තමයි කරේ නෑ ස්වාමිනී මම දන්නේ නෑ ඔයා තමයි හැමදේම ඔයයි ස්වාමිනේ. ஹalleluya. அப்பொழுது நான் சொல்ல முடியாது ஓ நான் தான் செய்தேன் என்று. அப்போ எனக்கு சொல்ல முடியும் ஆண்டவரே நீர் மட்டும் தான் இதை செய்து முடித்தீரே. ஹalleluya. ஹalleluya. හලලුයා. ஹalleluya. පේනවද මෝඩයා කියලා කිව්වඩන් ඔබව උන්වහන්සේ තෝරගෙන ඉවරයි. யாரும் உங்களை பைத்தியம் என்று சொன்னால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாயிற்று. ஹalleluya. ஹalleluya. හලලුයා. ஹalleluya. බය නැතුව ඉන්න. நீங்கள் பயப்படாதிருங்கள். මන්ද මෝඩයි දුර්වලයි බැහැ කරන්න කියලා කියනවා නම් ඔයාට මට බැහැ. නමුත් ඔයා තුල ඉන්න තනන් වහන්සේට පුළුවන්. ஆமென். உங்களை பார்த்து நீங்கள் பைத்தியம் உன்னால் ஒன்று முடியாது என்று உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா? நீங்கள் பயப்படாது கலங்காதிருங்கள். தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. හලලුයා. ஹalleluya. පේනවද? தெரிகிறதா? හලලුයා. ஹalleluya. එන ළඟ ඉන්න කෙනා දිහා බලලා කියන්න. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்லுங்கள். මොනවද කියන්න යන්නේ? මෝඩයි කියලා කියන්නේ නැහැ. பைத்தியக்காரன் என்று சொல்ல வேண்டாம். හලලුයා. ஹalleluya. ඔයාව තෝරගෙන තියෙනවා. உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். පේනවද? தெரிகிறதா? පේනවද පාස්ටර්? பாஸ்டர் உங்களுக்கு தெரிகிறதா? ඔයාව තෝරගෙන තියෙනවා. உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். මොකක් නිසාද? எதற்காக அவர் தெரிந்து මුළු கொண்டிருக்கிறார்? ලෝකයට ඔයාව උන්වහන්සේ පෙන්වන්න. இந்த முழு உலகத்திற்கும் நம்மை அவர் காண்பிப்பதற்கு. හලලුයා. ஹalleluya. ඔයා තුලින් උන්වහන්සේ දකින්න යන්න. உங்களுக்கு கூடாக தேவனை அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவது. තේරෙනවද? ஹalleluya. උන්වහන්සේ මෝඩදේ තෝරගත්තේ. அவர் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். හලලුයා. ஹalleluya. මිනිස්සු උසස් වෙන්න ගියාම උන්වහන්සේගේ වචනේ කියනවා ඒගොල්ලෝ පහත් වෙනවා. வேதம் சொல்கிறது மனிதன் ஒரு பெருமைக்குள்ளே போகும் பொழுது அவன் கீழே தள்ளப்படுகிறான். නමුත් උන්වහන්සේ එයාව උසස් කරනකොට මුළු ලෝකෙම දකින්න ஆனால் යනවා. தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது இந்த முழு உலகமுமே நம்மை பார்க்கிறது. හලලුයා. ஹalleluya. පේනවද උන්වහන්සේට ඕනේ ඔයාව ඒ මෝඩදේ ප්‍රඥාවන්තයන් ඉදිරියේ ඒගොල්ලන්ව ලැජ්ජ කරන්න. මෝඩදේ ලැජ්ජ කරනවා. මෝඩදේ ලෝකේ பிரக்ஞாව ලැජ්ජ කරන්න உங்களுக்கு යනවා. தெரிகிறது அவர்கள் பைத்தியம் என்று சொன்ன இந்த காரியம், இந்த பைத்தியம் என்று எண்ணப்பட்ட அந்த நபர் அவரை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தின் ஊடாக அந்த உலகத்தின் ஞானம் தோற்கடிக்கப்படுகிறது. ඒගොල්ලෝ මොනවද කියන්නේ? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? එහෙම වෙන්න බෑ. அப்படி நடக்க முடியாது. එහෙම වෙන්න බෑ. அப்படி நடக்க முடியாது. වකු ගඩුවක් එක්ක බද්ද කරන්න ඕනේ. එක්ක ඕපන් සර්ජරියක් කරලා ඒක දාන්න ඕනේ. ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனா அதை வந்து நாங்க சர்ஜரி பண்ணணும், இல்லாட்டி அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். අතක්වත් තියන්න නැතුව උන්වහන්සේට පුළුවන් අලුත් ඒවා ගෙනල්ලා දෙන්න. அதற்கு மேலே கைகள் கூட வைக்காமல் அதை புதியதாய் மாற்ற தேவனால் முடியும். හලලුයා. ஹalleluya. පේනවද ඒ සිස්ටම් එක මෝඩ කරපු විදිය උන්වහන්සේ? உங்களுக்கு தெரிகிறது அந்த உலகத்தின் ஞானத்தை கர்த்தர் எப்படி முட்டாளாக்கினார் என்று. ප්‍රඥාවන්තයෝ කල්පනා කරනවා. அந்த இடத்துல ஞானிகள் கலக்கம் அடைகிறார்கள். ලෝකේ ප්‍රඥාව මෝඩදෙන් කොහොමද ජයගත්තේ විදිය? அந்த உலகத்தின் ஞானம் என்கிற காரியத்தை இந்த அவர்கள் சொன்ன பைத்தியமாகிய நாங்கள் எப்படி ஜெயித்தோ பார்த்தீர்கள். ඒගොල්ලොම ටෙස්ට් කරපු එක. அவர்களே அதை யோசிக்க வேண்டியதாயிருக்கு. අනිත් එක්කෙනත් එක්ක කල්පනා කරනවා. அவர்கள் மற்ற டாக்டர்ஸோட கலந்து பேசுகிறார்கள். අපේ රිපෝට් වල අපේ ලැබ් වල ප්‍රශ්නයක්ද දන්නේ? எங்களுடைய ரிப்போர்ட், எங்களுடைய அறிக்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? ලැබ් වල නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඕගොල්ලෝගේ තුල. නමුත් මා තුල ඉන්න තනන් වහන්සේ බලවත්. ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய காரியத்தில் உங்களுக்குள்ளே தான் பிழை இருக்கிறது, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவர். හලලුයා. ஹalleluya. ගානවනම් උන්වහන්සේට වේගවත්ව ගාමු නැත්තම් ගාන්න නැතුව ඉඳමු. கரங்களை தட்டும் பொழுது நீங்கள் உற்சாகமாய் தட்டுங்கள், இல்லாட்டி அடிக்காமலே இருங்க. පැහැදිලිද? හලලුයා. ஹalleluya. එහෙම කියලා ගහන්න නැතුව ඉන්න බා ගාමු එකක්. හලලුයා. ஹalleluya. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டு. நல்ல சத்தமா. හලලුයා. ஹalleluya. ஹalleluya. මනුස්සයන්ට එපා වෙන්න පුළුවන්. නමුත් උන්වහන්සේ කියන මට ඕනේ. ஹalleluya. மனிதன் நம்மை வெறுக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் நீ எனக்கு வேணும். මට ඕනේ. அவர் சொல்றார் நீ எனக்கு வேண்டும். මනුස්සයෝ අතහැරලා යයි. மனிதன் எங்களை கைவிட்டு போகலாம், නමුත් උන්වහන්සේ කියන මට ඕනේ. ஆனா அவர் சொல்றாரு நீ எனக்கு வேண்டும். පේනවද මනුස්සයෝ අතහරින්න, මනුස්සයෝ හැමෝම අතහරින්න ඕනේ උන්වහන්සේ අල්ලගන්න. உங்களுக்கு தெரிகிறதா? மனிதன் வெறுக்கிற அந்த ஸ்தானம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை நாங்கள் காண முடியுது. ඇයි කියලා දන්නවද?
ஏனென்று தெரிகிறதா? නැත්තම් බෝට්ටු දෙකක යනවා. ஏன் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் 2 படகிலே கால் வைக்க வேண்டியதாக இருக்கும். මනුෂ්‍යයන්ගේ බෝට්ටුවෙත් කකුල තියාගෙන நீங்கள் மனிதன் என்கிற படகிலே ஒரு காலை வைத்து, උන්වහන්සේත් පදිනවනේ උන්වහන්සේගේ බෝට්ටුවේ කකුල. தேவனுடைய ராஜ்யம் என்கிற படகிலே ஒரு காலை வைத்து 2 பக்கம் நீங்கள் பயணிக்க வேண்டியதாக. බෝට්ටු දෙක එක ළඟ ගියොත් හොඳයි. 2 படகும் ஒரேடியாக போனால் பரவாயில்லை. එක බෝට්ටුවක් ඉස්සරහට වුණොත් ஒரு படகு முன்னோக்கி சென்றால் මැවිලා පේනවනේ මට වෙනදී. உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்க. හalleluya. ஹalleluya. පැහැදිලිද? මිනිස්සු අතහරින්න ඕනේ දෙවියන් වහන්සේට ඔයා බලලා. ஹalleluya. மனிதன் உங்களை கைவிட அந்த ஸ்தானம் தேவையாய் இருக்கிறது. அப்பொழுது தேவன் உங்களை முழுமையாய் அவர் கையிலே பிடிக்கிறார். මොකද එයා දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவர் மெய்யான தேவனாய் දාවිත් இருக்கிறார். කොහෙද හිටියේ? தாவீது எங்கே இருந்தார்? දාවිත් රජ කොහෙද හිටියේ? தாவீது ராஜா எங்கே இருந்தார்? ඔක්කොම පැත්තකට දාලා බැටළුව ටික බලාගෙන හිටියා. எல்லோரிலாலும் ஒதுக்கப்பட்டு ஆட்டு மந்தையிலே ஒரு காட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். යෝසප් කොහෙද හිටියේ? யோசேப்பு எங்கே இருந்தார்? වලවල් වලට දැම්මේ. குழிக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தார். මරන්න හැදුවේ. அவரை கொல்ல நினைத்தார்கள். මෝඩ දේ අයින්ට කරා. அந்த முட்டாள் என்று அவரை தள்ளினார்கள். අන්තිමට කොහෙද හිටියේ? பிறகு கடைசியாக அவர் எங்கே இருந்தார்? ඒ මෝඩ දෙකම කොහෙද හිටියේ? அந்த முட்டாள் என்று சொல்லப்பட்ட நபர் எங்கே දාවිත් සහ இருந்தார்? යෝසප් කොහෙද හිටියේ? தாவீது யோசேப்பு எங்கே இருந்தார்கள்? රජ මාලිගාවේ. ராஜாவுடைய மாளிகையில் ஹalleluya. இருந்தார்கள். රජවරුවගේ. அவர்கள் ராஜாக்களாய் මෝඩ இருந்தார்கள். දේ රජ කරන්න එයා බලවන්තයි. முட்டாள் என்கிற நபரை ராஜாவாக்க அவரால் முடியும். හalleluya. ஹalleluya. ඔබ දරුවන්ට කියනවනම් நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது ඔබ කියන්නේ මොනවද දන්නවද? நீங்க என்ன சொல்ல வேண்டும்? දෙවියන් වහන්සේ තෝරගත්තා. දෙවියන් වහන්සේ තෝරගත්තා. දෙවියන් தேவன் உன்னை වහන්සේ தெரிந்து තෝරගත්තා. கொண்டார். தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுங்க. හalleluya. ஹalleluya. පැහැදිලිද? ஹalleluya. හalleluya. ஹalleluya. එහෙම කියලා දරුවන්ට මුන්ට කියන්නේ මෝඩයි කියලා. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம் நீ முட்டாள் என்று சொல்ல வேண்டாம். හalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ අපේ දරුවන්ව තෝරගෙන ඉවරයි. தேவன் நம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு முடிந்தாய். හalleluya. ஹalleluya. 28 වෙනි පදෙත් කියවමුද? 28வது வசனத்தை பார்ப்போம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். හalleluya. සුළු කරනවද? ඔබ උන්වහන්සේ තෝරගෙන. உங்களை யாராவது இழிவுபடுத்துகிறார்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ඔබ සුළු කරලා ඔබ තනි වෙලා ඉන්නවා නම් මෙන්න මොහොත ස්වාමීන් වහන්සේ ඔබව තදින් අල්ලගන්නේ. உங்களை யாராவது இழிவுபடுத்தி உங்களை தனிமைப்படுத்தி இருக்கிறார்களா? இப்பொழுது உங்களுக்கான நேரம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். හalleluya. ஹalleluya. ඒ 1 කොරින්ති 18 වෙනි පරිච්ඡේදයේ ඒ දිගටම කියවලා බලන්න මෝඩ දේ මට ඕනේ. උන්වහන්සේ කියනවා මෝඩ දේ මට ඕනේ. அந்த இடத்துல 1 கொரிந்தியர் 18 ඉඳන් 31 වෙනකම්ම 1 කියන්නේ கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ச்சியாய் வாசித்து பாருங்கள். அதை குறித்து மிகவும் தெளிவாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. 18 වෙනි පදයේ කියමුද? 18வது வசனத்தை එකේ பார்ப்போம். 18 முதலாவது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கு. හalleluya. ஆமென். හalleluya. කෙනෙක් කියපු වචනේ මාව කොහෙට ගෙනිච්චද කියලා දන්නවද? ஒரு மனிதன் என்னை சொன்ன அந்த காரியம் என்னை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போனார். හalleluya. ஹalleluya. කවුරු කතා කරන වචන වලට බය වෙන්න එපා. மனிதன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கும் காரியங்களுக்கும் நீங்கள் பயப்படாதிருங்கள். ඇයි දන්නවද? ஏனென்றால் අපේ ස්වාමීන් වහන්සේ ලෝකෙන් ජය අරගෙන තියෙනවා. ஏனென்றால் நம்முடைய தேவனோ உலகத்தை ஜெயித்திருக்கிறார். මට ඒ ජය උරුමයි. அந்த வெற்றி எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. හalleluya. ஹalleluya. මං කිව්වා මට මෙතන ඉන්න බෑ. நான் சொன்னேன் எனக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது என்று. හalleluya. Hallelujah. උන්වහන්සේ ඉනා වෙලා කිව්වා මම ජය අරගෙන ඉවරයි ඔතන ඕම ඉන්න. அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார் நான் எல்லாவற்றையும் ஜெயித்து முடிந்து விட்டேன், நீ இந்த இடத்துல இரு என்றார். හalleluya. ஹalleluya. මක්නිසාද කුරුසියේ වචනය විනාශ වන්නන්ට මෝඩකමක් නොමුත් ගැලවෙන අපට Amen. දෙවියන් වහන්සේගේ බලය. ஆமென். அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. හalleluya. ஹalleluya. පේනවද? தெரிகிறதா? විනාශ වෙන අයට එක මෝඩකමක්. அது அழிந்து போகிறவர்களுக்கு அது முட்டாள்தனமாய் இருக்கலாம். කුරුසියේ ඉන්න එක මෝඩකමක්. சிலுவையின் மரணம் என்பது ஒரு முட்டாள்தனமாய் இருக்கலாம். උන්වහන්සේ මට හැම්ම කිව්වා.
தேவன் எனக்கு அப்படியே சொன்னார். හලලුයා. ஹalleluya. මට මෝඩයි කියලා කියනකොට எனக்கு என்னை பைத்தியம் என்று சொல்லும் பொழுது උන්වහන්සේ මට කිව්වා මම කුරුසේ එල්ලිලා ඉන්නකොට අනේ මේ වගේ මෝඩෙක් කියලා ගියාලු. அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் சிலுவையில் இருக்கும் பொழுது என்னை குறித்தும் இப்படித்தான் சொன்னார்கள் என்று. ලෝකේ සිස්ටම් එකේ නම් මොකද්ද? அது உலகத்தின் சிஸ்டம் என்ன? මම දැක්කේ නෑ. நான் பார்க்கவில்லை. මම දැක්කේ නෑ. நான் பார்க்கவில்லை. මන්නන් නෙමේ. நானா இல்ல. මේ දැක දැකත් කියන මන්නන් නෙමේ. நான் அவர்கள் பார்த்து கொண்டே சொல்வார்கள் நான் செய்யவில்லை. නමුත් උන් දන්නේ නෑ ඔවුන්ගේ පාපය උදෙසයි උන්වහන්සේ කුරුසේ පූජා වෙලා ඉන්නේ. ஆனா அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் வேண்டாம் என்று சொன்னது நிமித்தம் தான் கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ඔවුන් කියන්නේ දැක්කේ නෑ කියලා බේරිලා යන්න. அவர்கள் சொன்னார்கள் நான் பார்க்கவில்லை என்று அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு. තේරෙනවද කියනදේ? நான் சொல்கிறது புரிகிறதா? හalleluya. ஹalleluya. උන්වහන්සේට කුරුසේ ඉන්න එපා. ඔයා නෙමෙයි කියලා යන්න කියලා කියන්නේ. அந்த இடத்திலே சொல்லலாம், நீங்கள் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும்போது நீங்கள் இல்லை என்று போய்விட முடியும். ඒකනේ කියන්නේ මේ වගේ මෝඩෙක් කියලා. அதனால தானே சொல்றாரு உங்களைப் போல ஒரு பைத்தியம் இல்லை என்று. ඒ මෝඩදේ ඔවුන්ට මෝඩ දෙයක් වුණාට දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට ඒක බලය. ஆனா அந்த உலக மனிதனுக்கு அது முட்டாள்தனமா இருந்தாலும் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பலனாய் இருக்கிறது. ஹalleluya. 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 මේක හොඳට මතක තියාගන්න. இதை நன்றாய் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ඔබ හිස් වෙන්න ඕනේ උන්වහන්සේ පුරවන්න. நீங்கள் வெறுமையாய் இருக்க வேண்டும், அப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹalleluya. ஹalleluya. මොකද උන්වහන්සේ අලුත් දේ ඔබට පුරවන්නේ. ஏனென்றால் புதிய காரியத்தை தேவன் உங்களுக்குள்ளே நிரப்புகின்றார். අනිවාර්යයෙන්ම මේක කරනවා. அது நிச்சயமாய் நடக்கும். අනිවාර්යයෙන්ම වෙනවා. அது நிச்சயமாய் நடக்கும். ஹalleluya. ஹalleluya. ඒක වෙන්නම යනවා. அது நிச்சயமாய் நடக்க போகிறது. ஹalleluya. ஹalleluya. ඒක වෙනවමයි. அது நிச்சயமாய் நடக்கும். ஹalleluya. ஹalleluya. මතෙව් 8 අපි මතෙව් 8 වෙනි පරිච්ඡේදයට යන් ඉක්මනට. ஒரு வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு 8வது அதிகாரம் 17 වෙනි පදය. 17வது வசனம். ஹalleluya. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். 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 காரணம் சம்பூர்ணයි. அந்த காரியம் நிறைவேறி முடிந்தாயிற்று. அந்த தீர்க்க தரிசனம் මොකද්ද? என்னது? උන්වහන්සේ අපේ දුර්වලකම දරාගත් සේක. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். දැනුන්නේ නෑනේ. දැනුන්නේ නෑනේ. உங்களுக்கு அது புரியவில்லையா? උන්වහන්සේ අපේ දුර්වලකම දරාගත් සේක. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஹalleluya. දැක්කද? එහෙම කියනකොට තමයි ඇඟට කිරි පොලා යන්නේ. ஹalleluya. அப்படி சத்தமாய் சொல்லும் பொழுதுதான் அது அப்படி நடக்கிறது. ஹalleluya. ஹalleluya. අපේ දුර්වලකම දරාගත්ත නම් අපිට දුර්වලකමක් නැහැ. எங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே எங்களுக்கு பலவீனம் இருக்க முடியாது. யெசாயா දකින්නත් කලින් වෙන්න දකින්න කලින් කියනවා ඒක වෙලා ඉවරයි. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் பார்ப்பதற்கு முன்பதாகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. யெசாயா දැක්කේ නෑ නමුත් කියනවා නාගත වාක්‍යයක් අපේ දුර්වලකම උන්වහන්සේ අරගන්නවා. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது அவர் எங்களுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. 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 අපේ දුර්වලකම උන්වහන්සේ අරගත්තා නම් මම තවත් දුර්වල නෑ. මම බෙලහීන නෑ. Amen, මම amen. මොඩ නෑ. Yes. මම ශක්තිමාන්. ஹalleluya. ஹalleluya. அவர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே நான் இன்றும் பலவீனத்தோடு இருப்பது இல்லை. நான் Hallelujah. முட்டாளாய் இருப்பது இல்லை. Hallelujah. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் Hallelujah. சிலுவையிலே ஜெயம் ඕම கொண்டிருக்கிறார். නැගිටිමු. හalleluya. அப்படியே நாங்கள் எழுந்திருப்போம். හalleluya. Hallelujah. දුබල වූ අප දිවියේ වටපිට බලන්න එපා. සෑම පව් ඔබ දැරුවා. වහලුන් නොව ඔබගේ මිතුරන් බව කීවා. දුබල වූ අප දිවියේ සෑම පව් ඔබ දැරුවා. වහලුන් නොව ඔබගේ මිතුරන් බව කීවා. මගේ බලයෙන් නෙමේ දෙවිදුන්ගේ බලයෙන්ම වේ. මගේ නුවණින් නෙමේ
දෙවිදුන්ගේ නියමය වේ මගේ නුවණින් නෙමේ දෙවිදුන්ගේ බලයෙන්ම වේ මගේ නුවණින් නොමේ දෙවිදුන්ගේ නියමය වේ දුබල වූ මගේ දිවියේ සෑම පව් ඔබ දැරුවා වහලුන් නොව ඔබගේ මිතුරන් බව කීවා පියාණනි ஹalleluya பிதாவே අපි ඔබගේ දරුවෝ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் ස්වාමිනේ මගේ දුර්වලකම තුළ ඔයාගේ ප්‍රබලකම මට සෑහේ ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் நிறைவாய் இருக்கிறது හලලුයා ஹalleluya මගේ දුර්වලකමේදී උන්වහන්සේගේ බලය මට සෑහේ ஆண்டவரே என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எனக்கு போதுமாய் இருக்கிறது පියාණනි பிதாவே ස්වාමිනේ වහන්සේ උන්න අවුලපු නිසා ගින්නි තිබ්බ නිසා ස්තුතියි ஆண்டவரே நீர் எங்களுடைய வார்த்தை கூடாக நீர் எங்களை அனல் மூட்டினபடி நான் நன்றி செலுத்துகின்றேன் ස්වාමිනේ කාට වටින්නේ නැති වුණත් ඔබ වහන්සේ කියනවා මට වටිනවා நாங்கள் யாருக்கும் பெருமதி உள்ளவர்களாய் இல்லாமல் போனாலும் உமக்கு முன்பதாக நாங்கள் பெருமதி உள்ளவர்களாய் இருக்கின்றோம் මෝඩදේ අරගෙන බලවත් විදියට පාවිච්චි කරනවා உலகத்திலே பைத்தியம் என்று எண்ணப்படுகிற எங்களை தெரிந்து கொண்டு உலகத்தை பைத்தியமாக்க நீர் ஆயத்தமானி අහක දාපු දේ විසි කරපු දේ උන්වහන්සේ අරගෙන උයලින්ම තියනවා உலகத்தினால் தள்ளப்பட்டதை எடுத்து அவர் உயர்த்த அவர் நினைத்தார் ජීවමාන දෙවි කෙනෙක් අපි නමා දෙන්නේ அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் පියාණනේ பிதாவே ස්වාමිනේ பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் සියලු දෙනා නිසා ස්තුතියි எல்லோருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் වචනය අසබ සියල්ලෝම දෙවිවරු ස්වාමී ஆண்டவரே இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட எல்லோரும் தேவர்களாய் இருக்கிறார் වචනය අසබ සියල්ලම රජවරු ස්වාමී ஆண்டவரே வார்த்தையை பெற்றுக்கொண்ட எல்லோரும் ராஜாக்களாய் இருக்கிறார் එවැනි වචනයක් ඔබ මා තුළ තැබුව නිසා ස්තුතියි ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்திய வார்த்தையை ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருந்து கொண்டு வந்தபடி நான் මම நன்றி செலுத்துகிறேன் ශක්තිමත් වෙච්ච වචනය මගේ ඔබගේ සෙනගට මම දුන්නා ස්වාමිනේ ஆண்டவரே என்னை பலப்படுத்தின வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கும் நீர் கொடுத்தீரே ස්වාමිනේ නිස්සකවම මම දන්නවා එකෙන් පළ දරනවා එක පළ පවතිනවා நிச்சயமாய் நான் அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை கூடான இந்த வார்த்தையின் பலனை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று සියලු ගෞරවය ஆண்டவரே எல்லா மகிமையும் සියලු මහිම எல்லா கனமும் සියලු නමස්කාරය ஆண்டவரே எல்லா துதியும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ වහන්සේටම වේවා உம்மொருவருக்கு மாத்திரமே உண்டாகட்டும் ஆமென் 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 ஹalleluya வார்த்தையை கேட்டு ரொம்ப ஃபயரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமர்ந்து கொள்வோம் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் காணிக்கை உங்கள் கரங்களிலே உங்கள் காணிக்கை தசம் பாகலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாய்